ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் உங்களுக்கு தகுந்தாலும் ஊற்றிக்கோங்க. அடுத்து கடுகு போட்டுக்கலாம். கடலை பருப்பு போட்டுக்கோங்க. இதுக்கடுத்து வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் நாஸ்டியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேற்று தான் க்ளீன் பண்ணேன், இன்னைக்கு சமைச்சு முடிச்சுட்டு தான் க்ளீன் பண்ணணும். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வெங்காயம் நல்லா வணங்கிச்சுங்க. இப்போ நம்ம காய் போட்டுக்கலாம். நான் என்னென்ன காய் போட்டிருக்கேன்னா, முட்டைக்கோஸ் கூட கேரட், பீன்ஸு போட்டிருக்கேன். இப்படியே ஒரு மிக்ஸ்டு பொரியல் மாதிரி செய்யலாம். காய் நல்லா வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து மஞ்சத்தூள்லாம் போட மாட்டேங்க. ஒரு சிலர் மஞ்சத்தூள், சாம்பார் தூள்லாம் போடுவாங்க. நான் இந்த பொரியலுக்கு வந்து மஞ்சத்தூள்லாம் போட மாட்டேன். இதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வச்சா அவ்வளோதான், பொரியல் ரெடி. லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். ஓகேங்களா? சிம்பிளான முட்டைக்கோஸ் கேபேஜ் பொரியல். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. நான் உங்களுக்கு வேக வச்சுட்டு காட்டுறேன். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காய் வெந்துட்டு தண்ணியெல்லாம் சுண்டிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். சரிங்களா? தேங்காய் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, பச்சை பயிறு சாப்பாடு, 1 பாட் ரைஸ். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த சைடிஷ் செஞ்சுட்ருக்கேன். காய், தேங்காய் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். 2 நிமிஷம் வணக்கிக்கலாம். காய் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு மேலே விட்டுருந்தா காயை அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு சாப்பாடு, அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்களா? அதான் நான் இப்போ பச்சை பயிறு சாப்பாடு செய்ய போகிறேன். 3/4 டம்ளர் தான். சரிங்களா? அதுக்கான அளவு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து குக்கர் சூடாகட்டும். தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் ட்ரை ஆகட்டும். இதுக்கு வந்து நான் தாளிக்கிறதுக்கு நெய் தான் யூஸ் பண்ணேன். நெய், ஆயில், கடலெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
சூடாயிடுச்சு. இப்போ வந்து நெய் விட்டுக்கலாம். போதும், ஒரு ஸ்பூனே இதுக்கு போதுமான அளவாக தான் இருக்கும். நெய் கொஞ்சம் உருகட்டும். இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன வெங்காயம் வேணுமோ போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து சிம்மில் வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சின்ன சைஸ் தக்காளி 1 போட்டிருக்கேன். அரிசிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் வதங்கிடுச்சு. பார்த்தீங்களா, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுக்கேன், சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி தான் சேர்த்துக்கிறேன் நான். அதனால தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம், தக்காளி சிந்தட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளி வதங்கிச்சான்னு பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மசாலா பொருளாக சேர்த்துக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள். சாம்பார் தூள் வேணுன்னா சேர்த்துக்கலாம். அப்படி உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா வரமிளகாய் தூளே சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு சாம்பார் தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா இடித்து வச்ச பூண்டு, அதுக்கப்புறம் ஜீரகம், இதை சேர்த்துக்குவோம். இது நல்லா உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச பச்சை பயிர் சேர்த்துக்கலாம். சரிங்களா, பச்சை பயிர் வந்து இதில் வந்து கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கணும், அதனால ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா போதும். சரிங்களா, இப்போ சேர்த்துக்கலாம். ரொம்ப பருப்பு விசில் விட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப கொலன்னு போயிடும், அது சாப்பாடோட ஒன்றா ஒட்டி வராது. 3 விசில் விட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி இதாகும், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. சரிங்களா, சும்மா ஒரு 2 பரட்டு பரட்டிடுங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் 3/4 டம்ளர், அதனால 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். உப்பு இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் போடணுங்க. வெங்காயம் தக்காளி வரும்போது கொஞ்சம் தான் போடுறேன், அது பத்தாது. அதனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும், அரிசி போட்டு விசில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்குது. நாம் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம்.
அரிசி சேர்த்தாச்சு, நல்லா கலந்து கொடுத்துடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்பயே பார்த்துக்கிட்டா தான் வந்து எப்பயும் இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ்லாம் வைக்கும்போது கொஞ்சம் ஒரு கல் தூக்கலாக வச்சிங்கன்னா தான் சாப்பாடு ஒன்றா கலந்து வரும் உப்பு. சரிங்களா? இப்போ உப்பு பார்த்துட்டு விசில் வச்சுக்கலாம். இப்போ உப்பெல்லாம் பார்த்தாச்சுங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சு விசில் வைக்கணும்னா சரியாக இருக்கும். என் குக்கருக்கு 5 விசில் வைக்கணும். உங்கள் குக்கருக்கு எத்தனை விசில் வச்சா சாப்பாடு கரெக்டாக உதிரி உதிரியாக வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? விசில் வரட்டும், நான் அப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். எதுவும் அடியெல்லாம் பிடிக்கலாங்க, நல்லா வந்திருக்கு. ஓகே, நாம் இப்போ இதை ஹாட் பாக்ஸை மாற்றிக்கலாம். அவ்வளோதான். ஒரு டேஸ்டியான பச்சை பயிறு சாதம், அது கூட சைடிஷ் முட்டைக்கோஸ் பொரியல், ரெண்டுமே ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம்.